கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நீங்களும் என்னோடு கூட மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் மோசேயோடு கூட அவன் கடந்து செல்கிற வேளையில் மோசே சொல்கிறார், யோசுவா உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். அந்த நேரத்தில் அவர் சில உறுதிகளை கொடுக்கிறார். அந்த உறுதி தான் அவர்களை கடந்து செல்ல உதவி செய்தது. அவர் கொடுத்ததான ஒரு நல்ல ஒரு அஷூரன்ஸ் என்று சொல்லலாம். இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அதற்கு ஆதாரமாக உபாகமம் 31 வசனத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இதே இன்னும் 2 வசனம் கழித்து, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார். அந்த மோசே அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது எதிரிகள் அதிகமாக தாங்கினார்கள். சீகோன் அவர்கள் அந்த இடத்துல எமோரியரும் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் கடந்து வருகின்ற வேளையில் அவர் சொல்லக்கூடியதான வார்த்தைகள் எல்லாம், அவர்களெல்லாம் அழிப்பீர்கள், ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் யாருமே நமக்கு எதிரியாக இருக்க மாட்டாங்க. அவர்களெல்லாம் நம்மை விட்டு கடந்து சென்று விடுவார்கள். அவர்களை மேற்கொள்வோம். இந்த வசனம் சொல்கிறபடி நாம் பலங்கொண்டு திடமனதாக இருக்கணும், நம்ம கலங்க வேண்டாம், நம்ம எப்பொழுதும் தைரியத்தோடு இருக்கணும். 2வது பகுதியில் அவர் சொன்னது போல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். நீ பயப்படவும் கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் எந்த ஒரு சூழ்நிலையிலேயாவது நம்ம பயந்து கலங்கி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், கவலைப்படாத, நான் கர்த்தராகிய நான் உனக்கு முன்பாக செல்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன், ஆகவே நீ கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்றென்றும் நித்தியமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கய்யா. கேட்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஒரு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்க கிருபை செய்யுங்கள். இந்த நாளுக்குரியதான ஒரு ஆசீர்வாத வார்த்தையாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை.